பார்க்க போகிறது சலாட் குச்சும்பர். இந்த சலாட் குச்சும்பர் பண்ணுறதுக்கான தேவையான பொருட்கள் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். வெள்ளரிக்காய் 50 கிராம், தக்காளி 50 கிராம், ஆனியன் ரிங்ஸ் 50 கிராம், சிறிதாக நறுக்கி வைத்த பச்சை மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன், சிறிதாக நறுக்கி வைத்த கொத்தமல்லி சிறிதளவு, மிளகுத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சம்பழச் சாறு 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, ஆலிவ் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 1 சிட்டிகை. தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்தோம். இது எப்படி பண்ணுறங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறேன். சேம் தான், 2:1 தான் ரேஷியோ. 2 போர்ஷன் ஆஃப் லெமன் ஜூஸ், 1 போர்ஷன் ஆஃப் ஆலிவ் ஆயில். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ஆயிலும் லெமன் ஜூஸும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பிளெண்ட் ஆகணும். பிளெண்ட் ஆனால் தான் அந்த திக்னிங் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுறோம், சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம், ஜீரா பவுடர், கொஞ்சம் பெப்பர் பவுடர், பிஞ்ச் ஆஃப் சுகர், ஒரு சிட்டிகை ஆஃப் சுகர். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எப்போதுமே சாலடுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் தான் வந்து கிவ்ஸ் அ குட் டேஸ்ட். நீங்கள் என்ன காம்பினேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வச்சு நீங்கள் பண்ணலாம், சலாட் வெஜிடபிள்ஸ் வச்சு பண்ணலாம், ஒரு மீட் நான்வெஜ் சலாட்ஸ் கூட பண்ணலாம். அந்த ட்ரெஸ்ஸிங் தான் வந்து இட் கிவ்ஸ் அ குட் டேஸ்ட். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்க. இப்போ ஐம் கோயிங் டு ஆட் வெஜிடபிள்ஸ், கொஞ்சமாக கிக்கும்பர். கிக்கும்பர் பார்த்தீங்கன்னா அந்த சீட்ஸ் எடுத்துடணும், கொஞ்சமாக சீட்ஸ் இருந்தால் பரவாயில்ல. ஆனியன் ரிங்ஸ் வந்து பர்ஃபெக்ட் ரிங்ஸ் யூ ஷுட் ஆட். ஷ்ரெடட் லெட்யூஸ். இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் உங்களோட டேஸ்ட்டு தான். மேபி உங்களுக்கு லெட்யூஸ் பிடிக்கல, அது உங்களுக்கு அலர்ஜிக்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சில்லிஸ், இப்போ சில்ட்ரன்ஸ்லாம் சாப்பிட்றாங்கன்னா சில்லிஸ் நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அந்த சலாடை வந்து இந்த ட்ரெஸ்ஸிங்கில் நல்லா கோட் பண்ணுறேன் வெஜிடபிள்ஸை. எப்போதுமே நீங்கள் ட்ரெஸ்ஸிங்கோட வெஜிடபிளை போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப நீங்கள் ப்ரெஸ் பண்ணாதீங்க. வெஜிடபிளை ஜஸ்ட் டாஸ் பண்ணுங்க, இல்லை கோட் பண்ணுங்கள். இப்போ இந்த சலாட் ரெடி ஆகிடுச்சு. அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியம். நீங்கள் ரொம்ப க்ரியேட்டிவாக ரொம்ப டேஸ்டியான ஒரு சலாட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணல முறையானா அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது, சாப்பிடுவோம் டெம்ப்டிங்காக இருக்காது. ஸோ இப்போ இந்த சலாட் பார்த்தீங்கன்னா பெட் ஆஃப் லெட்யூஸ் கீழே வச்சுருக்கேன். டொமேட்டோட அவுட்டர் மோஸ்ட் ஸ்கின்னில் ஒரு சின்ன ரோஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ரோஸ் இந்த டிப்பில் வைக்கிறேன். இந்த சலாட் குச்சும்பரை பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, ஒரு டைம் ஆகிடுச்சு, கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் சலாட் எடுத்திங்கன்னா அதுவே வந்து உங்களோட டயட்டை வந்து பேலன்ஸ் பண்ணும். ப்ளஸ் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சலாட் போகிறோம், ரொம்ப டேஸ்டியான ஒரு சலாட். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதோ ஒரு வித்தியாசமான சலாடோட நான் சந்திக்கிறேன்.